கோலி வந்து டாப் கிளாஸ் ஃபார்ம் வந்தாச்சு திருப்பி. செம்ம நாக்ஸ் எல்லா சைட்லயும் ஸ்டோக்ஸ் ஆடினு. பட்டிதார் பாத்தீங்கன்னா அந்த நான் சேலன்ஸ் விவேன் ரிச்சர்ட் ஸ்டைலிஷா வந்துட்டுல எவ்வளவு பேர் இருக்கீங்க போறது அப்படின்ற மாதிரி போனாரு. அதெல்லாம் பண்ணாம சாந்தமா வராரு. பட் அந்த அந்த அடிக்கிற ஸ்டைல் எல்லாம் பார்த்தா ஆத்தென்டிக்கா விவேன் ரிச்சர்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு பட்டிதார் ஆடுறது. ஸோ ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்றேன் நான் பட்டிதாருடைய பேட்டிங்க. ஜித்தேஷ் எல்லாம் சான்ஸே இல்ல பாஸ். ஒரு பால்ல முடிஞ்சா நான் 2 4 அடிட்டேன்னு கேட்குறது. ஜிதேஷ் ஜித் விக்டரிக்கு தான் நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி ஆடுறாரு. பிரமாதம். அவுட்ஸ்டாண்டிங் ஆடினாங்க. அவங்களுடைய பேட்டிங் வந்து இன்னைக்கு ஈவன் படிக்கல் இருக்கட்டும் எல்லாமே டாப். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பேசணும். மேட்ச் நம்பர் 1ல இருந்து ஆர்சிபி பத்தி பேசிட்டு இந்த சீசன்ல கான்ஃபிடன்ஸ் அட் இட்ஸ் பீக் அப்படின்றது வந்து இந்த தடவை நமக்கு ஆர்சிபி கிட்ட பார்க்க முடியுது. எல்லா டீம்ஸோட விளையாடும் போதும் அந்த மேட்சஸ்ல அவங்களுடைய தி பெஸ்ட்டை கொடுக்கணும்ன்ற அந்த எஃபர்ட் ஒன்று. இன்னொன்னு தே ஆர் வெரி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தெம்செல்ஸ்ங்கிறது வந்து ஒவ்வொரு ஷாட்லயும் தெரியுது அவங்க பேட்ஸ்மேன் மெயினா ஆடும்போது. அது ரஜத் பட்டிதாரா இருக்கட்டும், நீங்க சொன்ன எல்லா பேட்ஸ்மேனா இருக்கட்டும், பட் மெயின்லி இன்னைக்கு விராட் கோலியோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங், டிலைட் டு வாட்ச். ஆமா பரவாயில்ல வச்சிருக்காங்க. அது எப்படி அவுட் சைட் தி ஆஃப் ஸ்வீப்பு, இந்த பக்கம் பேடல் ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்புன்ட்டு அந்த டீம்ல இன்னைக்கு மொத்தம் ஆர்சிபில எவிலியர்ஸ், பிவிலியர்ஸ், சிவிலியர்ஸ், டெவிலியர்ஸ், இவிலியர்ஸ் எல்லாருமே டெவிலியர்ஸ் மாதிரி ஆடுறாங்க.